லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றான். கீழ்ப்படிதனால் வந்த ஒரு அற்புதத்தை குறித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறது. பேதுரு சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தையின்படியே வலைய போடுறான். ஆழத்தில் வலைய போடுன்றார் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறதில்லை. ஆனால் இந்த பேதுருடைய அதுக்கப்புறம் நடக்கிறது ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. அவன் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு வர்த்திக்கிற காரியம் நடக்குது. இந்த 5 நாளில் வலைய போடுனார். அப்பா இவன் ஒரு ரிப்ளை பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நைட்டு ஃபுல்லாக நான் பிரயாசப்படுறேன், ஒன்றும் அடைப்படல, என் பலத்தில் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு பக்கம் அவனுக்குள்ள அவிசுவாசமும் இருக்குது. நைட்டெல்லாம் நான் பிரயாசப்படுறோம், ஒன்றும் எனக்கு அகப்படல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவோ நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், ஊழியத்தில் எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வியாபாரத்துக்காக நான் முயற்சி எடுத்து நான் நைட்டு ஃபுல்லாக ஓடுறேன், ட்ராவல் பண்ணுறேன், எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறேன், அழிஞ்சது தான் மிச்சம், என் பலத்தில் ஒன்றும் இல்லை, இன்னும் இல்லை, எதுவுமே என்னால் முடியல அப்படின்னு ஒத்துக்கிறார். குறைய ஒத்துக்கிறார் அவர் ஃபஸ்ட்டு. அடுத்தது அவர் தோல்வியை ஒத்துக்கிறார். ஃபெயிலியர், என் லைஃப்பில் ஃபெயிலியர், நான் தோத்துட்டேன், என் பலத்தில் ஒன்றும் கிடையாது, என்னுடைய சுயபலத்தில் நான் எல்லாவற்றையும் செய்து பார்த்தேன். அதான் அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் சுயபலத்திலே ஓடுறவங்க உண்டு. சுயபலத்தில் காரியங்களை செய்கிறவங்க, சுயபலத்தில் ஊழியம், சுயபலத்தில் பிரசங்கம், சுயபலத்தில் தேவ பலத்தில் தான் நிற்கணுமே ஒழிய ஓம் பலத்தில் நிற்கவே முடியாது. இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட சொல்கிறதா தான், சாதிச்சிடுவேன், அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், ஒன்றுமே சாதிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. எது செஞ்சாலும் தோல்வி, எது செஞ்சாலும். என்கிட்ட ஒரு வாலிப பையன் சொன்னான், எல்லாமே தோல்வி எனக்கு. உன் வீட்டுக்கு வந்து அற்புதம் நடக்குமா? நான் சொன்னேன், வர்றதுனால அற்புதம் நடக்காது, நீ ஒப்பு கொடுத்தா தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு முதல்ல. உன் தோல்வியை எதனால் வந்துச்சு, எதனால் ஃபெயிலியர் வந்துச்சு, அந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தில் சொல்கிற எங்கே அது விழுந்துச்சு, அதை நம்ம அறியணும், நம்ம குறைய அறிஞ்சிக்கணும். ஆனால் அவன் குறைய அறிக்கை பண்ணுறான், தோல்வி அறிக்கை பண்ணுறான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார், அதிசயத்தை செய்தார். அவன் செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, வார்த்தையின்படி நான் போடுகிறேன். இன்றைக்கி வசனத்திற்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கி நிறைய பேர் வசனத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது. ப்ராஃபஸியை நம்புகிறாங்க. வசனத்துக்கு நீங்கள் நடுங்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிச்சு பாருங்கள். வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிச்சது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பின்னாடியே சென்றான். அற்புதம் நடந்த பிறகு அவன் சும்மா இருக்கலை, ஆண்டவரை பின்பற்றவனை மாறினா. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கி பேதுருவுடைய படகை நிரப்பினவர் உங்கள் வீட்டு படகை நிற்பார். இந்த மாதம் வர்த்திக்கிற மாதமாக விளங்கும்படி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது.